அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்மளோட விஜய் வந்து காவேரிக்கு அப்பளம் ஸ்டால் ரெடி பண்ணிட்டார் எக்ஸிபிஷனில். அது வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவரோட ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி அப்பளம் பிஸ்னஸ் பண்ணணும் ஐயப்பன், நீங்கள் எப்படியாவது ஸ்டால் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டால் ரெடி ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்து கால் பண்ணுறாங்க ஆஃபீஸ்லேருந்து, மேடம் உங்களுக்கு ஸ்டால் ரெடி ஆயிடுச்சு, உடனே வாங்க அப்படின்னு. பயங்கர ஹாப்பி காவேரி. அவங்க வந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செம்மையான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது. அது விஜய் தான் பண்ணாரா அப்படின்றது அது எப்போ தெரிய வரும்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே வீட்டில் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதான் குமரனோட அம்மா, நீலாம் இங்கே இருக்கிறதுக்கு உன் புருஷங்களை போய் இருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது கூட அவங்க அத்தை சொல்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இல்லையா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதான் குமரன் வந்து கங்காவை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கு, மாப்பிள்ளை பிஸ்னஸ்ஸு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. பயங்கரமாக பயப்படுறாங்க. அவங்க பயந்துடுறாங்க. ஏன் காவேரி பயப்படுறீங்க, காவேரி விஜய்கிட்ட சொல்லாமே, கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. அந்த இடத்துல எல்லாருமே வந்து தூக்கி காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பயங்கர பயத்தோட என்னதே இருந்தாலும் இருக்கும் இல்லையா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒன்றுனா நம்ம அவர்கிட்ட வேறு சொல்லலையே, சொல்லாமல் இருக்கிறோமே, அவர் என்ன நினைப்பார், ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா விஜய் வந்து ஃபீல் பண்ணுவார் இல்லையா. அதனால் வந்து நம்ம அவர்கிட்ட சொல்கிறது வேறு, குழந்தைய நல்லா சுதாரணமாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது நல்லா இருந்தது. காவேரியோட பயம் வந்து விஜய்கிட்ட சொல்லணும், விஜய் வந்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்னு அவங்க யோசிக்கிறது, அந்த இது நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அடப்பா காவேரி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லுங்கள், அவர் அவங்க ஒரு நல்ல மகாராணி மாதிரி பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க ஏன் சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டாருங்க. யார், பசுபதி வந்தால் எனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து காவேரிக்கு எதிராக பண்ணுவாங்க. ஆனால் பசுபதி வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு காமெடியாக இருக்கும். அதுதான் மேட்ரு சரியா. ஆனால் வந்து நல்லாயிருக்கும். நீ வந்து ராகினி பசுபதி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நாளைக்கு வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு போல் அவங்க சித்தப்பா மாமாவை. அவங்க கூட்டிகிட்டு வந்து தனியாக வந்து பசுபதி மீட் பண்ணி, நீங்கள் அவங்க கல்யாணம்லாம் ஆகலைன்னு சொல்லி வெண்ணிலாவோட மாமா சொல்லும் போது, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க போல். அதை வந்து இவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அவங்க தான் பசுபதி சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி அவர் பாயிண்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் அவர் வந்து மனசு மாறுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போதைக்கு எல்லாமே இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டாக தான் போச்சு. விஜய் வந்து ஒரு செகண்ட் தான் காட்டியிருந்தாங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விஜய் வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கார் இல்லையா. நாளைக்கு எபிசோடில் வந்து தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக வந்து வெண்ணிலா வந்து விஜய்க்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நாளைக்கு எபிசோடில். இன்றைக்கி எபிசோடில் காவேரிக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா. நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு எல்லாமே இன்றைக்கி எபிசோடில் வந்து நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, கங்கா இது குமரனோட அம்மா வந்து காவேரியை வந்து புருஷனோட போய் வாழு அப்படின்னு ஒரு பெத்த அம்மாவாக இருந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவங்க சாரதா சொல்லுவான்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்கிறியா, இங்கே இருக்கிற அவளாம் உன்னை அனுப்ப மாட்டா, அவளுக்கு அனுப்புறதுக்கு வேலையே யோசனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாந்தி. அதில் வந்து நான் இல்லை மாதிரி நான் வந்து உன் புருஷனோட வாழணுன்னா நீ போய் வாழு அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து காவேரியும் சரி எல்லாருமே அந்த இடத்துல அமைதியாக வந்து இருந்துடுறாங்க. காவேரி வந்து அவங்க அத்தையை தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. அத்தை நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, கம்முன்னு இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்னோடய வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
அது வந்து எனக்கு ஏன் காவேரி, ஏம்மா ஆமாம் அத்தை சொல்கிறது தான் கரெக்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி யாருமே அந்த இடத்துல சொல்ல மாட்றாங்க. கங்கா கூட சொல்ல மாட்டாங்க. கங்கா வந்து முன்னாடி கூட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ எதுவுமே பேச மாட்றாங்க. விஜய்க்கு காவேரிக்கு சப்போர்ட்டா அப்படின்னு தான் நான் சொல்வேன். சப்போர்ட்டா அப்படின்னா எது பேசினாலும் அமைதியாக இருந்துடுறாங்க. இப்போ சாரதாவோ வீட்டில் இருக்கிற யாரோ பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே பேச மாட்றாங்க. இல்லைம்மா இதுதான் சூழ்நிலைம்மா, இதுதான் விஷயம், நம்ம கொஞ்ச நாள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், நம்ம வந்து ஒரே பிடிவாதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லவே மாட்றாங்க. ஒரு அக்காவாக வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லணும் இல்லையா? அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கங்கா சொல்ல மாட்றாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினச்சா பத்தாது இல்லையா? ஓப்பனாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதை பற்றி சாரதா வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. என்னடா கங்கா இப்படி சொல்கிறா, நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு யோசனை வரும் இல்லையா? அந்த இதை வந்து ஏன் இவங்க வந்து யோசிக்க மாட்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இன்றைக்கி வந்து பசுபதி வந்துட்டாருங்க. பசுபதி வந்ததில் தான் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நிச்சயமாக வந்து பெரிய சம்பவம் பண்ணுவார், பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த ஒரு 2-3 வாரத்துக்கு பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ டைம் சேஞ்ச் வேறு ஆக போகுது இல்லையா? டைம் சேஞ்சில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபயராக கொஞ்சம் ஆர்வத்தோடு மக்கள் பார்க்குற மாதிரி கொண்டு வந்தால் தான் அந்த டைம் சேஞ்சை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு அதான் முக்கியம். இன்றைக்கி ப்ளஸ் பாயிண்ட்டு, இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் அப்படின்னா வந்து காவேரிக்கு அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டால் கிடச்சது தான். ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பயத்தோடு இருந்தாங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க, இப்போ கங்காவுக்கு கொடுத்த டேப்லெட்லாம் இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. செல்லில் காட்டினாங்க இல்லையா, கங்கா நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிடாதீங்க, தூக்கி போட்டுருங்க, நான் எழுதி கொடுக்குறத தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர். அது வந்து சத்து மாத்திரை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இனிமேல் அதை சாப்பிடாதீங்க, நான் எழுதி கொடுக்குற மாத்திரையை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து இந்த தடவை ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறதுக்கு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. அந்த ரிப்போர்ட்டை கையில் கொண்டு போகிறாங்க. அது வீட்டில் தானே கொண்டு போய் வைக்கணும் காவேரி, எங்கேயும் வெளியில் வைக்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து அதை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா, கங்கா கண்டுபிடிப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. பல பக்கம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குங்க. யார் கண்டுபிடிப்பா, யாருக்கு இது ஃபஸ்ட்டு தெரிய வரும், காவேரியோட ப்ரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து யாருக்கு தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் அதுதான் நம்ம ஆர்வத்தோடு வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்க யோசித்துருக்காங்க போல். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நீட்டாக அவ்வளோ டீசெண்டாக இன்றைக்கி எபிசோடு இருந்துச்சு. காவேரியோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா, விஜய் வந்து இன்றைக்கி எபிசோடில் சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு போனார் அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட்டு அவ்வளோதான் வந்துட்டு போனார். கொஞ்சம் லென்த்தாக வந்திருந்தா காவேரிட்ட சொல்லியிருக்கலாம், காவேரி உனக்கு வந்து ஸ்டால் ரெடி ஆயிடுச்சு, அது சொல்லியிருக்கலாம், நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், நீ வந்து ஸ்டால் உனக்கு ரெடி பண்ணிட்டேன், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். என்ன மக்களே, காவேரியும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து உனக்காக ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு குழந்தைகிட்ட ஏதாவது 1-2 பேசியிருப்பாங்க. அது கூட நல்லா இருந்திருக்கும். அது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காவேரி நமக்கு ஃபேன்ஸாக இருக்கிற நமக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்க காத்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளும் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா? அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட சைட்லேருந்து நினைக்கிறது. பார்ப்போம். பசுபதி வந்துட்டார். பசுபதி வந்து கிட்டத்தட்ட எப்படி இனி ஒரு 2-3 வாரத்துக்கு இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான். இப்போ வெண்ணிலா மேட்ரு நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. அவங்க வந்து
அவங்களுக்கான முடிவை எழுதிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான், எழுதிட்டாங்க அப்படிங்கிறது தான். பார்ப்போம் என்ன நடக்குது. அதுக்கப்புறமா விஜய் காவேரியோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, பார்ப்போம். என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.